வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு ஹெல்தியான பாயாசம் செய்யலாம். நான் ஒரு கடாயில் 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அது லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட் சேர்த்துருக்கேன். அது கூட 10 பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன், 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 5 உலர்ந்த திராட்சை சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். நான் அதே கடாயில் 200 ml அளவுக்கு பால் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு காய வச்சு வச்சுருந்தேன். ஒரு வாட்டி அதை கலந்து கொடுத்துடலாம். ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கேரட்டு, பாதாம், முந்திரி எல்லாம் ஏற்கனவே நல்லா வெந்திருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சா போதும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு இதில் நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுட்டா போதும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க. ஒரு ஹெல்தியான கேரட், பாதாம், முந்திரி சேர்த்த ஒரு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.